கீழ்வானம் வெள்ளென்றே எருமை சிறு வீடு மேய்வா பரந்தனகா மிக்குவுல பிள்ளைகளும் கீழ்வானம் வெள்ளென்றே எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாம் மிக்குவுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவ வந்து நின்றோம் கோது கல மூடைய போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவ வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறி கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய பாவாய் எழுந்தீராய் பாடி பறி கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவம் சென்று நாம் சேவித்தார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவா என்றாய்ந்து அருளெல்லோ பாவாய் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆமா என்றாய்ந்து அருளெல்லோ பாவாய் திருப்பாவை முதல் 5 பாசுரங்கள் மார்கழி நோன்பின் நியதிகளையும் அதை அனுசரிப்பதால் கிடைக்கும் பலனையும் கூறின. 6வது பாசுரம் முதல் தோழிகளை ஒவ்வொரு இல்லமாகச் சென்று துயில் எழுப்புவது போல அமைந்துள்ளது. கீழ்வானம் வெள்ளென்று என துவங்கும் இந்த பாசுரத்தில் அடுத்த இல்லம் சென்று உறங்கிக் கொண்டிருக்கும் மற்றொரு தோழியை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். தோழியே, இன்னுமா உறக்கம்? கதிரவன் உதிக்கும் கீழ்வானம் வெளுத்துவிட்டது பார். எருமைகள் சிறுவீடு மேயத் தொடங்கி அங்குமிங்கும் பரவி நிற்கின்றன. நீராடச் செல்லும் மற்ற தோழிகளையும் உன்னுடைய வரவுக்காக காத்திருக்கச் சொல்லி இப்போது உன்னை கூவி அழைத்து துயிலெழுப்ப வந்துள்ளோம். எழுந்திரு பெண்ணே, கிருஷ்ணனை எப்போதும் குதூகலமாக கொண்டாடுவாய் நீ. எழுந்திரு. அன்றொரு நாள் கண்ணனை கொல்ல தாய்மாமன் கம்சனால் ஏவப்பட்ட குதிரை முகம் கொண்ட கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்து உயிரை பறித்த வீரன் அந்த நாராயணன். கம்சனால் ஏவப்பட்ட சாணூரன் என்னும் மல்யுத்த வீரனை வதம் செய்தவனும், துரியோதனன் நிலவரையில் மல்லரை மறைத்து வைத்து கிருஷ்ணரை தாக்கியபோது அந்த மல்யுத்த வீரர்களை அழித்த தேவாதி தேவன் நாராயணனே ஆவார். அந்த நாராயணனை மார்கழி நீராடி போற்றி பாடி வணங்கினால் நாம் வேண்டியன எல்லாம் பெறலாம். ஆதலால் பெண்ணே, நாங்கள் கூறுவதை கேட்டு ஆராய்ந்து உணர்ந்து எங்களுடன் நீயும் நீராட புறப்படுவாயாக என்று கூறுகிறாள் ஆண்டாள். சிறுவீடு அதிகாலை பனிப்புல் மேய்வதால் எருமைகள் மிகுதியாக பால் சுரக்கும். இந்த மேய்ச்சலையே சிறுவீடு என்பர். ஓம் நமோ நாராயணாய.